தேய்பிரையில் வரக்கூடிய 8வது திதி அஷ்டமி திதியாகுங்க. இந்த நாளில் சிவனுடைய கோவிலில் ஈசானிய மூலையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய நம்ம கால பைரவரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக்கும். மேலுமே காலையில் ஆலயம் திறக்கும் போது முதல் பூஜையும், இரவில் நடை சாத்தும் போது கடைசி பூஜையும் கால பைரவருக்கு தாங்க செய்யப்படுது. அந்த வகையில் செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி நாளில் நாம் பண கஷ்டம் தீர கால பைரவரை எப்படி வழிபட வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. இந்த வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை 9:16 முதல் செப்டம்பர் 15ஆம் தேதி காலை 7:01 மணி வரைக்கும் அஷ்டமி திதியானது இருக்குதுங்க. இந்த நேரத்தில் நம்ம கால பைரவரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். பைரவர் அப்படின்னு சொன்னாலே பயத்தை நீக்கக்கூடியவர் ஆவாருங்க. தேய்பிறை அஷ்டமி வழிபாடு ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறையில் அஷ்டமி திதியானது வருங்க. அந்த நாளில் நம்ம பைரவர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உகர்ந்ததாகுங்க. அந்த நாள் பைரவாஷ்டமி அப்படின்னும் அழைக்கப்படுது. அதுலேயும் தேய்பிறை அஷ்டமி கால பைரவாஷ்டமி அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா முதல் வழிபாடு விநாயக பெருமானுக்கு நடைபெறுதுங்க. கடைசி வழிபாடு பைரவருக்கு தாங்க நடக்குது. ஒரு வகையில் ஆலயத்தின் காவல் தெய்வமாகவும் பைரவர் சொல்லப்படுறாரு. மேலுமே பைரவர் சிவனுடைய அம்சமாகவும் சொல்லப்படுறாருங்க. அஷ்ட பைரவர்களும் அவர்களுக்கான தேவிகள் அஷ்ட பைரவிகளும் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. மேலுமே ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்னாடி வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதியில் பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. மேலுமே 5 தனித்தனி அகல் விளக்கை எடுத்து ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய், இன்னொரு அகல் விளக்கில் இழுப்பு எண்ணெய், மற்றொன்றில் விளக்கெண்ணெய், அடுத்த விளக்கில் பார்த்திங்கன்னா பசுநெய், அடுத்த அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி பைரவ சுவாமியை நோக்கி அகலின் திரி முகம் பார்த்து வைத்து தனித்தனியாக நம்ம ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க. ஒரு அகல் விளக்கில் ஏற்றிய நெருப்பிலிருந்து இன்னொரு தீபம் நீங்கள் ஏற்றக்கூடாதுங்க. ஒவ்வொரு எண்ணெயை கொண்டு எரியும் தீபத்தின் சக்தி வெவ்வேறு பலன்களை கொடுக்கும். மேலுமே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றக்கூடிய ஒவ்வொரு தீபமும் ஒன்றோடு ஒன்று சேரக்கூடாதுங்க, மோதவும் கூடாது. இப்படி தனித்தனியாக ஏற்றி வழிபட்டோம்னா தீராத பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும், கடன் தொல்லைகள் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே காலத்தினால தீர்க்க முடியாத தொல்லைகள் அனைத்துமே நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் பைரவருடைய அருளானது எப்போதுமே பரிபூர்ணமாக நிறைந்திருக்குங்க. தேய்பிறை அஷ்டமி நாளில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் தினமும் பைரவருடைய படத்தை வைத்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. அதுலேயும் பைரவருக்கு உகர்ந்த நாளில் அவருக்கு பூஜை செய்து வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி விடுங்க. வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பைரவருக்கு விரதம் இருக்கும் நாளில் பகலில் ஒரு பொழுது மட்டும் நம்ம உணவு சாப்பிட வேணுங்க. இரவு கண்டிப்பாக நம்ம உணவை தவிர்த்து கொள்ள வேணும். இப்படி முறையாக விரதம் இருந்து வழிபட்டோம்னா பைரவர் கேட்ட வரங்களை கொடுப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது. தேய்பிறை அஷ்டமி சிவ வழிபாட்டுக்கு உகர்ந்த நாளாகுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் ருத்ர வடிவமான கால பைரவரை நம்ம வழிபட வேண்டிய முக்கியமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. பைரவருக்கு ரொம்பவே உகர்ந்த நாள் தேய்பிறை அஷ்டமி நாளாகும். தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை நம்ம வழிபாடு செஞ்சோம்னா அவருடைய அருளை நம்ம பரிபூர்ணமாக பெற முடியுங்க. மேலுமே கோவிலுக்கு போய் பைரவரை தரிசனிக்க முடியாதவங்க வீட்டிலிருந்தே கூட பைரவரை வழிபாடு செய்யலாங்க. அதுவும் ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். அஷ்டமி திதியில் வீட்டிலேயே தீபம் ஏற்றி மனதார பைரவரை நினைத்து பைரவருடைய மந்திரங்களை நம்ம உச்சரித்து வழிபாடு செஞ்சோம்னா இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த துன்பங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க. நம்முடைய வாழ்க்கையில் உயர்வானது கிடைக்கும். நவகிரக தோஷங்களை நீக்க சதுர்கால பைரவருக்கு செவ்வரளி பூக்களால் நம்ம 9 வாரங்கள் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேணுங்க. மேலுமே நம்முடைய வறுமை நிலையானது நீங்கள் தேய்பிறை அஷ்டமியில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை பூக்களால் நாம் அஷ்டோத்திரம் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு 11 பைரவ தீபங்களை ஏற்றி நாம் வழிபாடு செய்ய வேணும்.
நம்ம இழந்த செல்வத்தை திரும்ப பெறுவதற்கு 11 அஷ்டமிகள் பைரவ தீபங்கள் ஏற்றி நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க. பைரவ தீபம் என்பது மிளகை சிறு மூட்டை கட்டி நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றுவது தாங்க பைரவ தீபமாகும். சனி தோஷம் நீங்க பைரவுக்கு 9 சனிக்கிழமை நாளில் நம்ம சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு 4 பைரவ தீபங்கள் ஏற்றி அன்றைய நாளில் வழிபாடு செஞ்சோம்னா சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்களானது சற்றே குறையுங்க. திருமண தடை நீங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராகு காலத்தில் திருநீர் அபிஷேகம் செய்து மிளகு வடமாலை சாற்றி நீங்கள் அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே நல்ல வாழ்க்கை துணை அமையுங்க. மேலுமே வீட்டில் செல்வம் செழிக்க தேய்பிறை அஷ்டமி நாளில் சதுர்கால பைரவருக்கு சொர்ண புஷ்பம் இல்லைன்னா 108 காசுகளால் நீங்கள் அர்ச்சனை செய்ய வேணுங்க. அந்த காசுகளை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு பணப்பெட்டியில் இல்லைன்னா பீரோவில் வச்சிங்கன்னா செல்வ செழிப்பானது ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே தேய்பிறை அஷ்டமி நாளில் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் பைரவருக்கு செவ்வரளி மாலை சாற்றி வேண்டிக் கொட்டிங்கன்னா தடைகள் அனைத்துமே தகர்ந்து விடும். உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியானது கிடைக்குங்க. பைரவருக்கு மிளகு கலந்த சாதம் மற்றும் தயிர் சாதம் நெய்வேத்தியமாக படைத்து அன்றைய நாளில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. பைரவருக்கு வடமாலை சாற்றி வேண்டிக் கொண்டீங்க அப்படின்னா வழக்கு முதலான சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க. மேலுமே ஸ்ரீ பைரவரை வணங்குவதன் மூலமாக வறுமை நிலை மற்றும் பகைவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. மேலுமே வியாபார முன்னேற்றம், தனலாபம் மற்றும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் இல்லைன்னா வடைய நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். அனுமனுக்கு வடமாலை சாற்றுவது போல பைரவருக்கும் வடமாலை சாற்றி வழிபடுவது கூடுதலான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க. மேலுமே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க வேணும்னா 6 தேய்பிறை அஷ்டமி நாளில் சிவப்பு அரளி பூக்களால் பைரவரை நீங்கள் அர்ச்சனை செய்ய வேணுங்க. ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் அன்னதானம் செய்து இருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியமானது உங்களுக்கு வெகு சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பைரவருக்கு உரிய தேய்பிறை அஷ்டமி நாளில் நம்ம பைரவரை ராகு காலத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. நம்ம கால பைரவரை வழிபட்டுட்டு வந்தோம்னா தர வேண்டிய கடனான வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகுங்க. எவ்வளவு பெரிய கடன்களாக இருந்தாலும் சரிங்க அந்த கடன் பிரச்சனையானது தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே வயதானவங்களுக்கு நோயினால் உண்டான உபாதைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. சனியின் தாக்கமானது தீர்ந்துவிடும். வேலை பார்ப்பவங்களுக்கு சம்பள உயர்வானது உண்டாகுங்க. தொழில் செய்பவங்களுக்கு வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க. பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். எதிரிகள் தொல்லை நீங்கிவிடும். தீய சக்திகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் பாதிப்புகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. சிவனின் ருத்ர அம்சமாக தோன்றிய ரூபமே கால பைரவர் ரூபமாக்குங்க. அந்தகாசூரன் என்ற அரக்கனை வதம் செய்வதற்காக சிவபெருமான் நெற்றி கண்ணிலிருந்து அவதரித்தவர் பைரவர் ஆவார். இவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா 4 திருக்கரங்களுடன் காணப்படுறாரு. சில இடங்களில் அரிதாக 14 மற்றும் 32 திருக்கரங்களுடன் காட்சி தராருங்க. சிவனின் மகனாக கருதக்கூடிய பைரவர் 8 வடிவங்களை அருள் புரிகிறாரு. இவரை அஷ்ட பைரவர்கள் என்றும் அழைக்கிறங்க. காசி நகரின் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் கால பைரவர் தான். கால பைரவரின் அனுமதி இருந்தால் மட்டுமே காசி நகருக்குள்ளே சென்று விஸ்வநாதரை நம்மால் தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. காசி நகரத்தை 8 திசைகளிலும் இருந்து காவல் காக்கக்கூடியவர் கால பைரவர் தாங்க. எல்லா சிவன் கோவில்லையும் பார்த்தீங்கன்னா கால பைரவருக்கு என்று தனி சன்னதி நிச்சயமாக அமைஞ்சிருக்குங்க. இவர் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசையில் ஆடை இல்லாமல் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். நாகத்தை பூநூலாகவும் பிறையை தலையிலும் அணிந்து கொண்டு காட்சி தராருங்க. சிவாலயங்களில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவர் பைரவர் தான். பைரவர் என்ற சொல்லுக்கு பயத்தை போக்குபவர் என்று பொருளாகுங்க. நம்ம மனதார நினைத்து பைரவரை வழிபட்டோம்னா உடனடியாக அருள் தருவாருங்க. இவரின் அருள் இருந்தால் அஷ்டம சித்திகளும் கைகூடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே காலத்தின் கடவுளாகவும் சொல்லக்கூடியவர் இவர் தாங்க.
ஒருவருடைய தலைவிதியை மாற்றக்கூடிய சக்தியானது இவருக்கு இருக்குதுங்க. நவ கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்த வல்லவர் என்பதால் இவரை வழிபட்டோம்னா நவகிரக தோஷங்களானது நீங்கி விடுங்க. நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நம்மளால் மீண்டு வர முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.